தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மேலும் வலுப்பெற்று தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி அதற்கடுத்த 2 தினங்களில் நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 21ஆம் தேதி வரை மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு டிசம்பர் 17ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் வரும் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. பெருநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். மக்களை சந்திக்க திமுகவினர், அமைச்சர்கள் அஞ்சும் நிலை உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. வெள்ள பாதிப்பை பார்க்க சென்ற அமைச்சருக்கு விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றதாகவும் பொதுக்குழு கூட்டத்தில் உரை. எந்த திட்டத்தையும் கொண்டுவராமல் 3,90,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ள திமுக அரசு. திமுக ஆட்சியில் தமிழக அரசின் நிதிநிலை பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. 2026 தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என திமுக பகல் கனவு காண்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 200 இடங்களில் வெற்றி என்பது அதிமுக கூட்டணிக்குதான் பொருந்தும் என்றும் பொதுக்குழு கூட்டத்தில் உரை. அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்கிறேன், இருமாப்போட சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும். ஏதோ கனவுல வந்திருக்கும், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கும், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அதிமுக கூட்டணிக்கு பொருந்தும். அடுத்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களே வெற்றி பெறும். ஜனவரி மாதம் இறுதியில் இருந்து 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தொகுதி வாரியாக சென்று திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்துக் கூற உள்ளதாகவும் பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மக்கள் மற்றும் கட்சியினர் என அனைவரும் விரும்பும் வகையில் பிரம்மாண்ட கூட்டணி அமையும். குடும்ப ஆட்சிக்கு வரும் தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுகவிற்கு தைரியம் இருந்தால் தனியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி பேச்சு. கூட்டணி இல்லாமல் அதிமுகவை எதிர்க்க திமுக தயாரா என்றும் கேள்வி. கட்சிக்காக செலவு செய்ய பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கி செலவு செய்யுங்கள் என அதிமுகவினருக்கு KP முனுசாமி வலியுறுத்தல். நிர்வாகிகளுக்கு பொருளாதார பிரச்சினை இருந்தால் தம்மை போன்றவர்கள் பொருளுதவி செய்ய வேண்டும் என்றும் பேச்சு. திமுக ஆட்சி மீது கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி களங்கம் சுமத்தலாம் என எடப்பாடி பழனிசாமி கற்பனை கோட்டை கட்டியிருப்பதாக RS பாரதி விமர்சனம். தீர்மானத்திற்கு என்ன செய்வது என தெரியாமல் பொய்களை தீர்மானங்களாக்கியுள்ளதாகவும் அறிக்கை. தூத்துக்குடியில் மழை குறைந்த போதிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை 2வது நாளாக சூழ்ந்துள்ள வெள்ளம். மனநல பிரிவு, குழந்தைகள் நல பிரிவு, காய்ச்சல் பிரிவு ஆகிய பிரிவுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதி. மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EV.K.S. இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறுதி அஞ்சலி. குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர். மறைந்த EV.K.S. இளங்கோவன் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. இறுதி அஞ்சலிக்கு பின் முகலிவாக்க மின் மயானத்தில் உடல் தகனம். கடவுளிடம் 2 வரங்கள் கேட்பதாக சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடும் ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகாத தமிழ்நாடும் வேண்டும் என விருப்பம். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வீடு கட்டினால் வெள்ளம் எங்கு செல்லும் என சீமான் கேள்வி. ஏரி, குளங்களை தூர்வாரி மழைநீரை சேமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. தன்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க கட்சியில் இருந்து விலக முடிவு என அறிக்கை. மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் தனது அரசியல் பயணம் தொடரும் என ஆதவ் அர்ஜுனா விளக்கம்.
பெண் அடிமைத்தனம், ஊழலை ஒழிக்கும் அரசியல் போராட்டங்களில் திருமாவளவனுடன் தொடர்ந்து பயணிக்கவே விரும்புவதாக அறிக்கை. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரேஷன் அட்டைக்கு தலா 5000 ரூபாய் நிவாரணமாக உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். தேசத்திற்கு ஆற்றிய சிறப்புமிக்க சேவைக்காக சத்தீஸ்கர் மாநில காவல்துறைக்கு குடியரசுத் தலைவர் விருது அளிப்பு. விருது வழங்கி போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி போட்டி. 4வது கட்ட இறுதி வேட்பாளர் பட்டியலில் ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால், முதலமைச்சர் அதிஷி உள்ளிட்டோருக்கு இடம். வெறும் 3 மணி நேரம் மட்டுமே உறங்கி தேசத்திற்காக பிரதமர் மோடி கடினமாய் உழைப்பதாக நடிகர் சைஃப் அலிகான் புகழாரம். ராஜ் கபூர் திரைப்பட விழாவிற்காக அழைக்கச் சென்றபோது பிரதமரின் அணுகுமுறையும் திட்டமிடலும் ஆச்சரியத்தை வரவழைத்ததாக பதிவு. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர்கள் அதிரடி காட்டிய நிலையில் தனி ஆளாக போராடிய பும்ரா அடுத்தடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலிய வீரர்களை கட்டுப்படுத்தியவருக்கு ரவி சாஸ்திரி பாராட்டு. காசநோய் தடுப்பு விழிப்புணர்வுக்காக ராஜ்யசபா மற்றும் லோக்சபா அணிகளிடையே கிரிக்கெட் போட்டி. அனுராக் தாக்கூர் தலைமையிலான லோக்சபா அணி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையிலான ராஜ்யசபா அணியை வீழ்த்தியது. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷுக்கு சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் பாராட்டு விழா. போட்டித் தொடர் முழுவதும் இந்திய மக்கள் கொடுத்த ஆதரவு உந்து சக்தியாக இருந்ததாக கூறி நன்றி தெரிவித்த குகேஷ். புஷ்பா 2 திரைப்படம் உலக அளவில் 10 நாட்களில் 1292 கோடி ரூபாய் வசூல். 2024ஆம் ஆண்டில் அதிக வசூலை குவித்த படம் என்ற சாதனை படைத்தது. திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னன்வட்டம் கிராமத்தில் வீட்டுக்குள் மர்மமான முறையில் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் திருப்பம். பெண்ணை பலாத்காரம் செய்து படுகொலை செய்ததாக பெண்ணின் உறவினர் உள்ளிட்ட 2 கைது. கொச்சியில் ஐயப்ப பக்தர்களின் வாகனம் கார் மீது மோதிய விபத்தில் தேனிலவு முடிந்து திரும்பிய புதுமண தம்பதி பலி. மலேசியாவில் தேனிலவு முடித்துவிட்டு வந்தவர்களை விமான நிலையத்திலிருந்து காரில் அழைத்துச் சென்ற இருவரது தந்தையும் விபத்தில் உயிரிழப்பு. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் திருமணமான 4 நாட்களில் மணமகன் கடத்தி கொலை. காதலித்த உறவினருடன் சேர்ந்து கொலை செய்ததாக மணப்பெண் உள்பட 3 பேர் கைது. நாடு முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்திய பெங்களூரு ஐடி ஊழியர் தற்கொலை வழக்கில் மனைவி உட்பட 3 பேர் கைது. 24 பக்க தற்கொலை குறிப்பு எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் கைது செய்து விசாரணை. கிறிஸ்துமஸ் பண்டிகை சீசனை முன்னிட்டு மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் சிட்னி நகர். மிக உயரமான கிறிஸ்துமஸ் மரம், மின்னும் தேவதை விளக்குகள் என பார்க்கும் இடங்கள் எல்லாம் பரவச காட்சிகள். சிரியாவை விட்டு தப்பிய அதிபர் பஷார் அல் ஆசாதின் தந்தை சிலையை உடைத்து மாணவர்கள் ஆவேசம். டமாஸ்கஸ் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஹபீஸ் அல் ஆசாத் சிலையை கீழே சாய்த்து தரதரவென இழுத்துச் சென்றனர். கிரீஸ் நாட்டின் கடற்பகுதியில் அகதிகள் பயணித்த படகு கவிழ்ந்ததில் 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ஐரோப்பாவுக்கு பயணித்த அகதிகளில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று தகவல்.